like I'm floating. Yeah, break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So channel புதுசாக மறக்காம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தாங்க இருக்கோம். ஸோ ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிட்டத்தட்ட வந்து நேற்று தாங்க வந்திருந்தோம். ஸோ ஒரு எபிசோடு வந்து போட்டிருப்பேன், இதுக்கு முன்னாடி பார்க்காட்டி போய் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்மினாரை வந்து போய் பார்த்துருப்போங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருந்தாங்களா, ஸோ அவங்ககிட்டலாம் பார்த்து பேசிவிட்டு அவங்களையும் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வச்சுட்டு அப்படியே வந்து இப்போ வந்து கிளம்பிகிட்டு இருக்கோங்க. ஸோ அது வந்து போன எபிசோடில் இருக்கும். ஸோ இந்த எபிசோடு வந்து புதுசு. ஸோ பார்க்கலாட்டி வந்து போய் பாருங்கள். யாராவது புதுசாக அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து லடாக் வந்து போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ லடாக்கில் வந்து இது எத்தனாவது எபிசோடாக வரப்போகுதுன்னே எனக்கு தெரில. ஏன்னா வந்து அவ்வளோ எபிசோடு வந்து எவ்வளோ வீடியோ வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஸோ, மேபி வந்து ஒரு 4-5 வீடியோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி. ஓகேவா? அதனால் வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கிளம்புறோம். ஹைதராபாத்லேருந்து அப்படியே நாக்பூர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸுங்க. 480 490 சம்திங் இருக்கும். அதான் ரவுண்ட் ஆஃபாக 500 கிலோமீட்டர்ஸ் வரும். 498 அதான் 489. சரி, ஓகே, அதான் டோட்டலாக 489 கிலோமீட்டர்ஸுங்க. சரிங்களா? எப்படியும் வந்து சாயங்காலம் ஆயிரும். ஸோ நானும் இன்னொரு பையனும் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம தம்பி தான் அவன் நானும் தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக 3rd டேங்க. ஸோ 3rd டே ஆஃப் லடாக் ட்ரிப்புங்க. அது ஹைவே பிடிச்சி போகணும். நம்ம இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு வண்டி ஓட்டுறது பிரச்சனை இல்லைங்க, வெயில் தாங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த லெஃப்டாடா வெயில் தான். வரும்போது எனக்கு ஹைதராபாத்தில் வரும்போதோட தெலுங்கானாக்கிட்ட வரும்போதோட ஒன்றும் தெரில. அந்த ஆந்திராவிலேருந்து உள்ளே வரும்போது தான் பெங்களூர்லேருந்து ஆந்திரா வரும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். வெயில், வெயில் விட்டால் எரிஞ்சு செத்துருவோம், அவ்வளோ வெயில். மேக் தினேஷ், தேங்க்யூ. ஹைதராபாத் மக்கள்லாம் உண்மையிலே நல்லா இருந்தாங்க. இங்கே வந்து எல்லாருமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும்லாம் இல்லை. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்மளும் அப்படியே ஃப்ரீயாக எல்லாத்தையும் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. எல்லா ஊர்லேயும் இந்த டிராஃபிக் மட்டும் குறையாமல் இருக்குப்பா சாமி. இதை பார்க்கும்போது பெங்களூர் டிராஃபிக் மாதிரியே இருக்குது. பென்ஸை பார்த்தேல, பென்ஸு பாண்டிச்சேரி வண்டிடா, பிஒய். எஸ், கோரா மண்டையும் அவனையும் பாடுறா. அரசு அங்கீகாரம் பெற்ற செப்பீஸா. அவங்க 2 பேரும் மண்டையும் பாருவே. ரோலக்ஸ் வாட்செல்லாம் போட்டிருக்காண்டா. எல்லாமே ஃபஸ்ட்டு காப்பியா. நெக்லஸ் ரோடு, செகேந்திராபாத் எல்லாமே இந்த சைடு தாங்க இருக்குது. செகேந்திரா அது என்ன, ஹைட்ரா செகேண்ட்ரா. ஸோ அடுத்து நம்ம ஸ்டாப் வந்து அடுத்து நாக்பூர் தாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:40. அப்போ 12 மணி இங்கேருந்து கிளம்புனா எப்படியும் 10 மணிக்கு தாங்க அங்கே போவோம். என்ன அது செம்மையாக இருக்குல்ல. ஏய் வா, ஏய் ஹைவேடா. ஆனில் தான் இருக்குது, வீடியோ ஆனில் தான் இருக்குது. அதெல்லாம் ஷேக்கே இல்லாமல் எடுக்கும். சூப்பராக இருக்குங்க. நைட் வரும்போது இங்கிட்டு தான் வந்தோம் தெரியுமா? ஆமாம், போட்டிங்லாம் இருக்குடா. இதை பார்க்கும்போது கோயம்புத்தூர் அந்த ஐடி பார்க் இருக்குது தெரியுமா? கோயம்புத்தூர் போயிருக்கியாடா? ரேஸ் கோர்ஸ் ரோடுன்னு வாங்க. அங்கே அதே மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். போலீஸ் செக்குடா, நம்மளும் எதுவும் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைதராபாத்தை விட்டு வெளியேறிடுவோங்க. வெளியேறி அடுத்த நாக்பூர் தான். ஆனால் என்ன இதுலேயும் அனல் காற்று அடிக்குது, நேற்று அடித்தா மாதிரி. ஐயோ, அனல் காற்று இல்லாட்டி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா மதில் சோறு, எனக்கா எவ்வளோ பெரிய சோறுன்னு. இங்கே
இங்கே பாரு எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஏங்க நான் ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்தேன், ஃபுல்லாமே கார் டென்டிங்கு ஸ்ப்ரே தான். ஹைதராபாத்தில் இவ்வளோ பெரிய இங்கே பாரு இது வரையும். என்ன இது ஏரியா பேர் என்னது? லோயர் டேங்க் பன். அதே ரோட்டுக்கு தாண்டா வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா? சூப்பரா போட்டிங்லாம் போகலாம் போலங்க. இதில் கேளுங்க டேங்கர் இது கருமம். உள்ளெல்லாம் வேர்வை ஊற்றி தண்ணியாக ஊற்றிக்கிருக்கு. ஷோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஒன்லி இங்கிலீஷ் தமிழ். என்னடா சொல்கிறாப்புல? நோ 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 திஸ் பூரா வெயில் தீ பிடிக்குதுங்க. விளாக் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அப்படியே தான் டிராஃபிக்கை போட்டுடுறாங்க. அப்படியே வேர்த்து ஊற்றுது கையெல்லாம். நான் தனியாகவே அங்கிட்டு தனியாக போயிடுறேங்க சாமி. ஹைதராபாத்தை விட்டு கொஞ்சம் அவுட்ரு வந்தாச்சுங்க. நீ அப்படியே ஸ்ட்ரைட் நாக்பூர் தான், ஒரே ரோடு தான் நாக்பூர். கிட்டத்தட்ட 498 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஈவினிங் எப்படியும் 10 மணி ஆயிரும் போகிறதுக்கு. ஹைவேக்கு வந்தாச்சு. வெயில் தாங்க, அந்த வெயில் மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அனல் காற்று அப்படியே மூஞ்சிலே அடிக்குது. ஸோ ஹைதராபாத்தை தாண்டி அப்படியே அவுட்ரு வந்தாச்சுங்க. இங்கே அப்படியே ஸ்ட்ரைட் நாக்பூர் தான். ஒரு கிட்டத்தட்ட 490 கிலோமீட்டர்ஸ். இப்படி போகிறாங்க ரோட்டை தெரியுமாட்டு. ஒரு ஃபுல்லாமே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹைவே. இன்னும் அப்படி ஒரு வருஷத்தில் போட்டு முடிச்சுருவாங்க. அப்புறம் வந்தோம்னா நல்லாயிருக்கும் ரைடு. சரி ஓகே, இன்றைக்கும் நைட்டு 10 மணி தான் நாக்பூர் போகிறதுக்கு. எப்படின்னு 2-3 எபிசோடு வந்துடும். இதுலேயும் 4-5 எபிசோடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாப்பிடணும், நான் சாப்பிடவே இல்லை. நல்ல ஒரு வெஜ்ஜு ஹோட்டலாக பார்த்து மீல்ஸ் சாப்பிடணும். அதுதான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இங்கிட்ட எப்படி வச்சுருக்கான்றதே தெரியாது. ரோடு ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கோ ஸ்லோ. டேய் சாப்பிட்டு போயிருமா? அந்த அங்கே ஒரு டாபா மாதிரி இருக்கு, சாப்பிட்டு போயிருமாடா? அந்த ஒரு சின்ன கடை கணக்காக வச்சுக்காங்கடா. ஆமாங்க, பசி எடுக்குது. நான் வண்டி ஓட்ட முடியாது. சாப்பிட்ருவோங்க சின்னதாக ஒரு இடத்துல. அப்புறம் இந்த மாதிரி இடத்துல தான் ட்ராவலிங்லாம் சாப்பிட்ணும், தான் நல்லாயிருக்கும். பார்த்தேன் பசி ஓவர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ தாக்கு பிடிக்காதரா சாமின்ட்டு அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு சாப்பாடை போட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதே சிக்கன் வித் சாப்பாடு, ஒரு ஈரல் மாதிரி ஒன்று வச்சாங்க. அப்புறம் சிக்கனு மீல்ஸ் அன்லிமிட்டடு, 100 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. அந்த வேலை நாக்பூர் போகிற வழியில், நாக்பூர் போகிற வழியில் அவங்களோட இந்த அக்காவோட கடை, இந்த அக்காவோட கடை சூப்பராக இருந்துச்சு. நல்லா பேசுனாங்கப்பா. ரைஸு ஃபுட்டு சூப்பர். எல்லா ரைஸும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், வெரைட்டி ரைஸு ஜிபேவும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், சிக்கனு அப்பளத்து அன்லிமிட்டடு. இது சாம்பார், இது சிக்கன், இதுதான் இது சிக்கன், இது சிக்கன் தான்.
இது குழம்பு, அப்புறம் வெரைட்டி ரைஸ் வேறு வச்சுருந்தாங்க. இது குழம்பு, வெரைட்டி ரைஸ் முடிஞ்சு போச்சு போல். வெரைட்டி ரைஸ் வேறு வச்சுருந்தாங்க. இன்னும் வெரைட்டி ரைஸே காணாமல். வெரைட்டி ரைஸ் கீழே வச்சுருப்பாங்க போல், அதையும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபாலோவிங்கா ப்ரீவியஸ்லி ஆர் நவ்? நவ். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. This is your idea? Yes. After Charminar, I'm going to Nagpur. Nagpur, yes. Congratulations, bro. Thank you, thank you, thank you. Okay, thank you. Wishes, bro. Okay, bro. Thank you. Your name? Bunny. Bunny. Yeah. Okay, Bunny. Inside it. Nice to meet you. Inside it. Inside. This is the inside. My ID. Ah, yeah. This is my inside. Mr. Bunny. और आपको ट्रैफिक जाम में सही लगो। This is you. कौन बात कर निकाल Okay. नीचे। Always. अरे तू निकाल पहले आजा तू Okay. वो देख कैमरे जाम पे आऊंगा देख। Oh, destination already is message. Okay. I will message you. पुलिस वाला जाम कर दिया। எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கிட்டு போகிற லாரி பூரா இங்கே வந்து அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு போனேன், அவ்வளோ தூரம் போயிட்டு சுற்றி வந்துட்டு மறுபடியும் வந்தேன். நைஸ் ஃபுட்டு. இங்கே சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். இன்னும் சரியான சாப்பாடு. எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைதராபாத் டு நாக்பூர் போகிற வழியில் ஹைதராபாத் கரெக்டாக நீங்கள் வேறு யாராவது லடாக் வந்தீங்கன்னா கூட அதை தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இந்த பகலில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எஸ்கே சிட்டின்னு இருக்குது, ஆப்போசிட்டில் இந்த கடை வச்சுருக்காங்க. எவ்வளோ கூட்டமாக இருங்க, சூப்பராக ஓடிட்டுருக்கு, நல்ல சாப்பாடு. சரி, ஓகே கிளம்புமா. எல்லா லாரியும் இங்கே தாங்க வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? நாங்கள் இருக்கும்போதோட கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பும்போது சூப்பராக 1:20 டைம். அவ்வளோதான், எப்படியும் 10 மணி தான் இருக்குங்க இன்றைக்கி நாக்பூர். ஏண்டா 12 மணி போயிடுவோமாடா? 12 o'clock. நம்ம ஏதாச்சும் அவுட்டர்லேயே ஏதாச்சும் ஒரு பல்கில் போட்டுருவோம்டா. இங்கே பாருங்களேன், முன்னாடி ஒருத்தர் வண்டியில் புகையாக தள்ளிக்கிட்டு இருக்கு, சீசாக போகுது. போய் மெக்கானிக் கடைக்கு போகிறாரா எங்கே போகிறாருன்னு தெரில. இப்படி புகை அடித்தாலே வண்டி காலியாக போகுதுன்னு அர்த்தம். நாக்பூருக்கு ஒன்றை கூட காணாம். அங்கங்கே போர்டு வைப்பாங்க, இங்கே என்னடா அந்த போர்டவே காணாம். ஹைதராபாத்துக்குலாம் ஒரு 120 போர்டு வச்சுருப்பாங்க. கையில் தீ போடுங்க. எங்கேயாவது மெடிக்கலில் வந்து வேஸ்லின் வாங்கணுங்க. என்னன்னா வெயில் வந்து இந்த போர்டு போட்டோன்னா, நேற்றெல்லாம் சரியான வெயிலாக வரும்போது வாயெல்லாம் ஒரு மாதிரி, உதரெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. வேஸ்லின் வாங்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது அடுத்த நாக்பூரில் எங்கேயாவது மாத்திரை மருந்தை வாங்கிடணும். அந்த சைட்லலாம் நெல்லாக காய போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நெல் இல்லைலாம் விலையும் போனாங்க. ஹைதராபாத்தில் நாக்பூர் 453 கிலோமீட்டர்ஸ். அளவுக்கு பரவாயில்லைங்க, ஆந்திரா மாதிரி இல்லை. இது ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே விவசாயம்லாம் நடக்குது, அங்கே தண்ணி இருக்கும் போல். இருக்கணும். நேற்று நாங்கள் என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா, ஒரு பல்க்லேயே ஸ்டே பண்ணுறதா தாங்க பிளானு. இதுக்கு வந்து தங்கினாங்க. ஹைதராபாத்தில் வந்து ஒரு ரூம் எடுத்தோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா மண்டக்கா ரேட்டு வந்து சொல்லிட்டாங்க. ரேட்டு வந்து அநியாய ரேட்டு அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக ஓயோ புக் பண்ணி நாங்களாகவே போயிட்டோம். பல்க் இருக்குல்ல, பெட்ரோல் பல்க்கு சிட்டிக்குள்ளே ஃபுல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. வெறும் தூசிமா. இதே ஹைவே பல்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ரொம்ப ஜென்யூனாக சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த வாட்டி நாக்பூருக்கு போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை. அதனால் வந்து ஒரு டென்ட்டை போட்டுடலாமான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி டென்ட்டை போட்டு இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அங்கிட்டோட பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டோல் கேட் ஆஃப் தான் நினைக்கிறேன். பாருங்க, நம்ம ஊர் மாதிரியே காய போட்டிருக்காங்க பாருங்கள் நெல்லை. நிஜாமாபாத் 124, நாக்பூர் 443. என்னடா அது பெல்ட்டா? பாருங்க, மலையவே உடச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க. ஏரியா நல்லா செழிவான ஏரியா போலங்க. ஏரியா நல்லா இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருமே நல்லாயிருக்கும். தண்ணி
பற்றாக்குறையாமல் இருந்துச்சுன்னா எல்லா ஊர்லேயும் நல்லா இருப்பாங்க. தண்ணி இல்லாதது தான் பிரச்சனையே அங்கே. கீதா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் வித்தியாசம்லாம் இல்லை. ரோட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஊரை பொறுத்த அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம். கொஞ்சம் தான், அதுவும் லாங்குவேஜ் பேரியர், அவ்வளோதான். வெயில் ஆனால் போட்டுக்கிருக்குங்க. சரியான போடு இங்கே இருக்குது. மாசிப்பேட் அப்படின்ற ஒரு ஏரியாவை தாண்டி தாங்க போயிட்டு இருக்கோம். நாக்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 437 கிலோமீட்டர்ஸ். சில் கிளைமேட்டை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிருந்துருக்கலாம். சரி, கிளைமேட் சில் இல்லாத காரணத்தினால அங்கே வரேன் அப்படியே ரெஸ்ட்டை போட்டாங்க. அப்படியே தூங்கிட்டு ராமாயாப்பேட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஏரியா இருக்குது போலங்க. காற்று தள்ளுது அப்படியே ஆளுங்க. ஒரு காற்று அப்படியே தள்ளுதுங்க. அப்படியே ரைட் சைடு ஒதுக்குது. சாப்பிட்டது அப்படியே மயக்கம். அப்புறமா அந்த பல்கில் போய்ட்டு வேறு நேரம் உட்காந்துருவோம். ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் ஓகேங்க. ஸோ நான் வந்து ஒன்றா அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டேங்க. ஸோ டிச்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டேங்க. நான் இனிமேலெல்லாம் வெயில் அடிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் ரைட் பண்ணுற மாதிரி தான் பிளானே ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துக்கிட்டு எரிச்சல் ஆகிருக்கு. மூஞ்சிலே இருக்குது, ஓட்டவே முடியல. அதனால் அப்படியே வீடியோவை போட்டு டெய்லி 5 மணிக்கு வந்து அநேகமாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15 ஆச்சு. எப்படியும் 6, 7, 8, 10, 10:30 ஆயிரம் போகிறதுக்கு. சரி, ஓகேங்க. லைட்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்டேவை போட்டோம். ஸோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வெயில் வந்து பயங்கர வெயிலுங்க, அதனால தான் வந்து அப்படியே ஸ்டேவை போட்டோம். சரிங்களா? இன்னி அப்படியே வந்து கிளம்புறோம். இந்த இது இப்படி இருந்தால் ஓகேங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கூலான காற்று வருதா, அப்படியே சல்லுன்னு கிளம்பிடலாம். இதை போட்டுருவோம். நாக்பூர் 342 கிலோமீட்டர்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சைடுங்க ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம். நான் அது இந்த வரையும் பார்த்தேன். ஃபுல்லாமே நெல், சோளம், அது எல்லாமே இது பண்ணுறாங்க. அடிலாபாத், நிசாமாபாத்ன்றது லெஃப்டில் போனோம். அடிலாபாத், பசாரா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஏரியா இருக்குது. நம்ம காட்டுறேன். ஸோ வரும்போது வந்து ஒரு சில இடத்துல செம்ம வெயிலுங்க. அதனால் வந்து கோப்ரோ வீடியோ எடுக்கலை. ஆனால் வந்து எங்கிட்டா வீடியோ எடுக்கிறது, வண்டி என்ன 100-120 வந்துக்கிட்டு இருக்கா, அது நம்ம பேசினாலும் ஒன்றுமே கேட்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு. இடையில ரெஸ்ட்டை போட்டு அப்படியே வந்து மறுபடியும் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஸ்டே பண்ணுறதுக்கு நாக்பூர் ரோடு ஒரு பெஸ்ட்டான ரோடு, நல்லா இருக்குது. அடிப்பள்ளி தண்டா தூரம் வாயில் வராத பேராக அங்கே இருக்குது. தெலுங்கானா யூனிவர்சிட்டி, நிசாமாபாத். இது ஃபுல்லாமே விவசாயம் தான் நான் பார்த்த வரையும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் தட்டிடலாங்க, சூப்பராக இருக்குது. நாக்பூர் இன்னும் வந்து 340 கிலோமீட்டர்ஸ். ஒவ்வொரு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பேராக தாங்க இருந்துச்சு. அதுவும் அதே மாதிரி ஏதோ பள்ளின்னு தான் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துலேயே அந்த பையன், அந்த பெட்ரோல் பங்கில் அந்த பையன் சொன்னான். ஸோ இதுவும் வந்து அந்த பள்ளின்னு சொல்லி தான் முடியுது. எல்லாமே அந்த பள்ளின்னு தான் முடியுது. நீளமாக இருக்கும்ண்ணா. அந்த அரிசி பேர் எனக்கு தெரியல, மறந்து போச்சு. அந்த அரிசி தான் அங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமஸாக அந்த நெல்லுக்கு. ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாமே அறுத்துட்டாங்க, ஆல்ரெடி அறுத்துட்டாங்க. ஃபுல்லாமே நெல் தான். நெல், சோளம், மக்காச்சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளமும் வரும்போது நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் அடுத்த சீசன்றனால அறுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த வின்டர் சீசன் அந்த எண்ட்றப்போ வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டு கூட ஒரு வீடியோவோட போட்டுருப்பாங்க. எம்டியாக இருக்காங்களா, எதுவுமே இல்லை. எல்லாம் விவசாயம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். நெல் இது ஃபுல்லாக என்ன நெல்லுன்னே தெரில. கிட்ட போய் கேட்டோன்னா சொல்லுவாங்க நான் நெல் எதுன்னு. எல்லாமே விவசாயம் தான். எதுவுமே இதுதான். கேமராவில் இந்த வியூ உண்மையில சூப்பராக தெரியும். ஏன்னா வந்து பச்சை பசேன்னு இருக்கா, பச்சை பசேன்னு இருக்கிறது ஃபுல்லாமே கோப்ரோவில் பயங்கரமாக தெரியும். இந்த இதில் கிளைமேட், இந்த கிளைமேட்டா நல்லா இருக்கும்.
இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க.